யாரை வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும், யாரை நீக்க வேண்டும் என்பதில் முறைகேடு நடந்திருக்கிறது. அதற்கான பட்டியல், அதாவது 45 நாளைக்கு மட்டும்தான் அந்த சிசிடி காட்சிகளை வைத்திருப்பார்கள் என்று அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் வந்து தேனியில் மட்டும் வந்து பெரிய குளத்தில் மட்டும் ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் வந்து ஜெயிச்சார் போன முறை, இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய நாடாளுமன்ற. அப்படி ஜெயிக்கிற போது அந்த தேர்தலிலே முறைகேடு நடந்ததுன்னு வழக்கு வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நீடித்தது. இப்போ 45 நாளைக்கு தான் சிசிடி காட்சி இருக்கும், அப்புறம் அது எரேஸ் ஆயிரும், டெலீட் ஆயிரும் அப்படின்னா எப்படி வழக்கை நடத்துவது? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். என்ன ஆக்டிவிட்டிஸ், மக்களுடைய வரி பணத்தில் நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க, தேர்தல் முறையாக நடக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரசியல் கட்சிக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை இல்லாமல் செஞ்சுட்டாங்க. பிரதமர், எதிர்கட்சி தலைவர், ஒரு நீதிபதி, 3 பேர் தான் இருக்கணுங்கிற அந்த நடைமுறையை மாற்றி நீதிபதியே தேவையில்லைன்ட்டாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீதி தேவையில்லைன்னு அர்த்தம். நீதிபதி தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தேவையில்லைன்னா அரசியலாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. நாங்க நீதிபதி வந்து எந்த கட்சிக்காரரு? ஒரு தலைமை நீதிபதி இருக்கிறவர், அவர் ஒரு அதிகாரமிக்க ஒரு அமைப்புல தேர்தல் ஆணையத்தை கண்காணிக்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? கடந்த காலத்துல அப்படிதானே இருந்துச்சு. அது எதற்காக நீக்கிறீங்க?